தெற்கின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு மகாபிரபு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், இன்றைக்கு விஜய் அவர்கள்கிட்ட இருந்து முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது அமைச்சர்கள் மீட்டிங்கில் இனிமேல் யாராவது அமைச்சர்கள் லஞ்சம் வாங்கினார் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா உடனடியாக அமைச்சர் பதவி பறிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்கள் தேவையில்லாமல் ஸ்கூல்களுக்கோ இல்லை வேறு ஏதோ நிறுவனங்களுக்கோ போய் ஆய்வு மேற்கொண்டா அப்படின்னா அங்கே இடையூறு எதனா ஏற்பட்டுச்சு அப்படின்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்கலாம் பார்க்க மாட்டேன், உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் டிவிக்கு மேலே பெரும்பாலும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளே இந்த அமைச்சர்கள் பண்ணக்கூடிய சிறு சிறு தவறுகள் தான். ஸோ அதற்கு கெடுபிடி வைக்கும் விதமா இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு அமைச்சரவை கூட்டமானது நடக்குது. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் விஜய் இப்படிதான் பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருது. நம்மளுக்கு தெரியல உள்ள என்ன பேசினாங்க அப்படின்றது தெரியல, என்ன எச்சரிக்கை கொடுத்தாரு, யாருக்கு குறிப்பாக எச்சரிக்கை கொடுத்தாரு அப்படின்றது நமக்கு தெரியல. வெளியே செய்திகள் மட்டும் இந்த மாதிரி தகவல் அந்த மாதிரி தகவல் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளில் வந்துகிட்டு இருக்கு. அமைச்சரவை கூட்டமானது நடக்குது. பட்ஜெட் காரணமாக விரைவில் பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. ஸோ அதன் காரணமாக நிறைய விவாதங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போது எங்கே இது ரொம்ப பீக்கை டச் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு பழனியில் 100 கோடி ரூபா மதிக்கத்தக்க ஒரு நிலம். ஸோ அந்த நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவானது செய்திருக்காங்க. 100 கோடி ரூபா மதிக்கத்தக்க நிலத்தை 2 கோடி ரூபா கொடுத்து பத்திரப்பதிவு செய்து முடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் இப்பொழுது பேசு பொருளாக மாறி இருக்கு. நிறைய பிஜேபி நண்பர்கள் கூட பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சேகர்பாபு இப்போ பார்க்கும்பொழுது ஏஞ்சல் மாதிரி இருக்காரு, ஸோ அவரே பரவாயில்ல போலியே அப்படின்ற மாதிரி பிஜேபி நண்பர்கள் பதிவுலாம் போடுறாங்க, நான் பார்த்துருந்தேன். ஸோ அந்தளவுக்கு அந்த இஷ்யூ பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கு. நிறைய பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, கைது கூட பண்ணியிருக்காங்க. சார் பதிவாளரை சஸ்பெண்ட் பண்ணி கைது பண்ணியிருக்காங்க. அதே போல் அந்த மாவட்டத்தினுடைய பதிவாளரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, இந்த பத்திரப்பதிவு சட்டவிரோதமானது, அதனால் இதை நாங்கள் ஒத்துக்க முடியாது, பத்திரப்பதிவு செல்லாது அப்படின்னு நீதிமன்றமும் நேற்று உத்தரவுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரு கோவில் சொத்து அதுவும் ஏதோ 1 கோடி 2 கோடி சும்மா ஒரு 2 சென்ட் அந்த மாதிரி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு மேலே ஒரு நிலம், 100 கோடி ரூபா மதிக்கத்தக்க ஒரு நிலம். அப்படி இருக்கும் பொழுது சும்மா எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் ஒரு சார் பதிவாளர் கையெழுத்தெல்லாம் போட்டு தந்துட மாட்டார். அதுவும் அந்த சார் பதிவாளர் ஒரு நாள் மட்டும்தான் அந்த பதிவு ஆஃபீஸில் இருந்திருக்காரு. அவர் வேறு இடத்துல இருந்தவர். ஸோ இங்கே லீவு அப்படின்னோடனே ஸோ அவர் இங்கே போட்டிருக்காங்க. அங்கே ஒரு நாள் மட்டும்தான் அவர் இருந்திருக்காரு. அந்த ஒரு நாளில் தான் இந்த ரெஜிஸ்டர் நடந்திருக்கு. இதுக்கு முன்பாக அந்த நிலத்தின் மீது நிறைய சர்ச்சைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறநிலையத்துறையினுடைய அதிகாரி சார் பதிவாளர்களுக்கு நிறைய நோட்டீஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு தகவல் சொல்லப்படுது. ஸோ இப்படி சர்ச்சையாக இருக்கக்கூடிய ஒரு நிலம், அதுவும் ரொம்ப கம்மியான ரேட்லாம் கிடையாது, 100 கோடி ரூபா மதிக்கத்தக்க ஒரு நிலம். அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக தெரியும் சார் பதிவாளர்களுக்கு ஒரு 100 கோடி ரூபா மதிக்கத்தக்க ஒரு நிலம் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது அப்படின்னா அதன் பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றத அவங்க ஆராய்வாங்க. சும்மா 1 லட்சம் 2 லட்சம் ஒரு 10 லட்ச ரூபா மதிக்கத்தக்க ஏதோ ஒரு நிலம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்றது வேற. இது பெரிய பட்ஜெட்டில் இருக்கிறதுனால சார் பதிவாளர்கள் விசாரிப்பாங்க, என்ன இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக விசாரிச்சு தான் அதை கையெழுத்துலாம் போடுவாங்க. அறநிலையத்துறை அதிகாரிகள் இதில் சர்ச்சை இருக்குது அப்படின்னு நோட்டீஸ்லாம் அனுப்பியிருக்காங்க சார் பதிவாளர்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ரெஜிஸ்டர் நடந்திருக்கு அப்படின்னா ஸோ இதன் பின்னாடி நிறைய சந்தேகங்கள் இருக்கிறதாக ஊடகங்கள் தான் சொல்கிறாங்க. நிறைய பத்திரிகைகள்லையும் செய்திகள் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது சாதாரணமாக நடக்க வாய்ப்பே கிடையாது. பின்னாடி பெரிய ஒரு திட்டம் இருக்குது, பெரிய கையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. அது அமைச்சராக இருக்க வாய்ப்பு இருக்கா தெரியல, அல்லது வேறு அமைச்சர் அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஏதாவது அமைச்சர் சம்மந்தப்பட்டிருக்காரா தெரியல, அல்லது வேறு யாராவது அதிகாரிகள் மட்டுமே இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஸோ அதை முழுமையாக விசாரணை செய்ய வேண்டிய ஒரு அவசியமானது இருக்குது. ஸோ 2 மாதம் ஆட்சிக்கு 2 மாதத்தில் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வருது அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு பெரிய பிரச்சனை தான். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், தொட விடமாட்டோம், தொட்டவங்களையும் விடமாட்டோம் அப்படின்னு வசனம் பேசினாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மோசடி புகார் ஆனால் இது இவங்க மேலே நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? ஏன்னா ஆட்சிக்கு 2 மாதம் தான் ஆகும்போது இந்த பிரச்சனை கரெக்டாக இந்த 2 மாதத்துக்குள்ளே நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே கூட நடந்திருக்கலாம், இல்லை பிளான் இருந்திருக்கலாம், முன்னாடி இதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ தான் நடந்தது.
ஆனால் இவர் அதற்காக அமைச்சர் டிவிக்கே தான் காரணம் அப்படின்றது சொல்ல முடியாதுல்ல, அப்படி சொல்கிறேன். இல்லை, இவங்க ஒரு 100 கோடி ரூபா மதிக்கத்தக்க ஒரு நிலம் வந்து கை மாறுது அப்படின்னா உங்கள் மீது தானே வரும். அது போன ஆட்சியில் அதுக்கான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கலாம். எப்போ எக்ஸிக்யூட்டிவ் எப்போ பண்ணப்படுது, அது எப்போ அதை வந்து செயல்படுத்துகிறாங்க, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது அவங்க பண்ணுறாங்க, ரைட்டு. இப்போயும் எப்படி வந்து அவங்களால பண்ண முடியுதுன்னா உங்ககிட்ட பிரச்சனை இருக்குது, அல்லது உங்களுடைய கை அதில் இருக்குது. இது 2 தானே ஒன்று இருக்க முடியும். உங்களுக்கு வந்து அதை கவனிக்க முடியல, அல்லது நீங்கள் வேறு மாதிரி அதை கவனிக்கிறீங்க அப்படின்னு தான் நான் அதை எடுத்துக்க முடியும். ஸோ இதில் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் திமுக சதி அப்படின்லாம் மாற்றிட்டு போக முடியாது. இதில் பிரச்சனை இருக்குது, தீவிரமாக விசாரணை பண்ணி யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து சொல்லணும். இப்போ வந்து கைதுலாம் நடவடிக்கைலாம் போயிட்டு இருக்கு. விமர்சனம் பண்ணுறவனையும் நாங்கள் கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அவர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார், அறநிலைத்துறை அமைச்சர். யாரெல்லாம் வந்து தவறாக விமர்சனம் பண்ணுறீங்களோ எல்லாரையும் வந்து நாங்கள் கைது பண்ணிடுவோம் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலைல கூட ஏதோ அவதூறு பரப்புனார் அப்படின்னு ஒருத்தரை கூட கைது பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் கைது பண்ண முடியும்? அது அவதூறு பரப்புறாங்க அப்படின்றது வேற, ஆனால் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றது தெரியுது. அப்போ நீங்கள் விளக்கணும்ல, ப்ராப்பராக நீங்கள் சொல்லணும்ல, இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராப்பராக சொல்லணும்ல. அதுக்காக நீங்கள் விமர்சனம் பண்ணுறாங்க அது கைது பண்ணிடுவோம் எல்லாரையும் அப்படின்னா வந்து அது எத்தனை பேர் கைது பண்ணுவீங்க நீங்கள்? அது அப்படி கிடையாது. நீங்கள் பிரச்சனை இருக்குன்னும் போது தெளிவாக மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமானது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தாவேக்கா அரசுக்கு ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு மாறுது. ஏன்னா வந்து தாவேக்கா அரசாங்கத்துக்கிட்ட பெரிய கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய அரசியல் செயல்பாடு கிடையாது, பல ஆண்டுகள் அவங்க களத்தில் நின்று இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படிலாம் கிடையாது, பெரிய விஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா கடந்த ஆட்சி ஊழல் பண்ணாங்க, நாங்கள் வந்து ஊழல் பண்ண மாட்டோம். ஒரே ஒரு விஷயம்தான். அவங்க வந்து எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணது ஒரே ஒரு விஷயம்தான், அவங்க ஊழல் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து பண்ண மாட்டோம், எங்கள் ஆட்சி தூய ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கவர்னன்ஸில் எங்களுக்கு வந்து நாங்கள் சமரசம் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. இப்போது அதில் வேறு எதுவுமே உங்களுக்கு கிடையாது, அது மட்டும்தான் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரே ட்ரம்ப் கார்டு. ஸோ அதையுமே நீங்கள் வந்து தவறாக தான் பயன்படுத்துகிறீங்க, அதுலேயுமே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னும் பொழுது எதுக்கு டிவிக்கே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா? ஸோ இது ஒரு பிரச்சனையாக இன்றைக்கி டிவிக்கு மாறி நிற்கிது. அதே போல் வந்து நேற்று செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கத்தினுடைய டிவிகே ஊராட்சி மன்ற தலைவர் அவர் வந்து ஒரு ஒப்பந்ததாரர்கிட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா காசு வாங்குறாரு அப்படின்ற வீடியோ வந்து வைரல் ஆகுது. ஸ்க்ரீன்ஷாட்டு வீடியோ எல்லாமே வைரல் ஆகுது. அது வந்து அந்த அமௌண்ட் வந்து நான் தான் அவருக்கு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரியும் மாற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து லஞ்சம் வாங்குறது அப்படின்னா என் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு நான் ஏங்க வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் வீடியோ போட்டிருந்தாரு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரில, உடனடியாக ராத்திரியாக அவரை கைது பண்ணிட்டாங்க. அவர் வந்து ஆல்ரெடி வேறு கட்சியிலேருந்து டிவிக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இங்கே வந்திருக்காரு. 1.5 லட்ச ரூபா வந்து காசு வாங்கியிருக்காரு. அப்புறம் அவர் வீடியோலாம் வைரல் ஆகும்பொழுது அவர் வந்து சொல்கிறாரு, பேட்டியில் சொல்கிறாரு, இது போல் வந்து நான் கைமாத்தா அவங்க வாங்கினாங்க, அதனால தான் அவங்க திருப்பி கொடுத்தாங்களே தவிர யாராவது லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னா ஜிபேல வாங்குவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவருக்கு லஞ்சம் வாங்குற முறையெல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஜிபேல வாங்கக்கூடாது மற்றதெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு போல். ஸோ லஞ்சம் வாங்குறவங்களாம் ஜிபேல வாங்குவாங்களா அப்படின்னு வந்து அதை கேட்குறாரு. ஆனால் டிவிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும், நீ வெளியே போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ கட்சிக்கு தெரியுது அங்கே தப்பு நடந்திருக்கு அப்படின்றது. அதனால் அந்த வீரா என்கிற அந்த வீராசாமி அப்படின்ற அந்த ஊராட்சி மன்ற தலைவரை கட்சி விட்டு நீக்கிறாங்க. அதன் பிறகு கைதும் பண்ணுறாங்க, வரவேற்க தகுந்தது. டக்குன்னு கட்சி விட்டு நீக்கிட்டு கைது பண்ணுறாங்க அப்படின்றது வரவேற்க தகுந்தது தான். ஸோ இது போல பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாடு முழுக்க, இது போல பிரச்சனைகள் இருக்குது. இங்கே சொல்லப்படுது இல்லையா, ஊழல் இல்லாத ஆட்சியாக இருக்குது, எங்கேயுமே ஊழல் இல்லை, ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் பண்ணுறாங்களா. ஸோ அந்த பில்டப்லாம் கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல கடந்த ஆட்சியை கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், அதுக்காக இங்கே ஊழலே இல்லை, அதெல்லாம் தொடை தெரியப்பட்டுருச்சு அப்படின்ற ஒரு சீன் கிரியேட் பண்ணப்படுது இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இது. இந்த 100 கோடி ரூபா நில மோசடி, அதுக்கப்புறம் இங்கே மாம்பாக்கத்தில் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் லஞ்சம் வாங்கினது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன உதாரணம். தெரியாமல் நடக்கிறது எத்தனை? ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு ஒப்பந்ததாரர்கிட்ட இருந்து 1.5 லட்ச ரூபா வாங்குறாரு. அப்போ தான் வந்து உன்னுடைய அந்த அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணப்படும். நிறைய அந்த வீடியோ நான் சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் அதில் பேசப்படுது ஆடியோவில். ஸோ ஒரு சாதாரண ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு 1.5 லட்ச ரூபா ஒப்பந்ததாரர்கிட்ட வாங்குறாரு அப்படின்னா மேலே போக 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 என்ன நடக்குன்னு பாருங்கள். அதுக்கு மேலே வந்து சேர்மேன் இருப்பார், சேர்மேனுக்கு மேலே வந்து எம்எல்ஏ இருப்பார், எம்எல்ஏக்கு மேலே வந்து எம்பி, அமைச்சர், இப்படி ஒரு அடுக்க மேலே போயிட்டே இருக்குல்ல. ஒவ்வொரு அடுக்குலையும் அது எவ்வளோ ஏறிட்டே போகும்னு பாருங்கள். ஸோ இங்கே ஊழல் இல்லை அப்படின்லாம் வந்து கண்ணை முடிக்க வேண்டாம்.
குறைஞ்சிருக்கலாம். மேபி வந்து எல்லாம் புதுசு அப்படின்றதுனால மேல் மட்டத்தில் அது குறைஞ்சிக்கலாம். மேல் மட்டத்தில் நான் சொல்கிறது மேல் மட்டத்தில் அமைச்சர்கள் அப்புறம் அடுத்த நிலை ஸோ இப்படின்னு ஒரு மேல் மட்டத்தில் ஓரளவுக்கு அது குறைஞ்சிருக்கலாம். ஆனால் கீழ்மட்டத்தில் கடைநிலை ஊழியர்கள் இருக்காங்களா, அரசு ஊழியர்கள், அவங்க கிட்ட அது குறைஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. மேபி அவங்க உள்ளபடியே அவங்க வாங்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் இருந்து கடந்த ஆட்சி வந்து கம்பல் பண்ணி வாங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதிகாரிகள் இப்பொழுது வாங்காமல் இருக்கலாம். ஆனால் வாங்குறதையே வேலையாக வச்சுருப்பாங்க. ஆஃபீஸுக்கு வந்தால் நான் வாங்கிட்டு தான் போவேன், ஏதாவது நான் ஒரு 10,000 எடுத்துட்டு தான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு பல அதிகாரிகள் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களே வந்து லஞ்சம் கொடுத்து தான் வந்து வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க. நான் அதுக்கு மேலே திரட்டி அப்படியே உருட்டி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 தலைமுறைக்கு சேர்க்கணும் அப்படின்னு நான் ஆஃபீஸுக்கு வந்தாலே ஒரு 20,000 30,000 50,000 சம்பாதிச்சுட்டு தான் போவேன். அவங்களுடைய கிரேடுக்கு தகுந்த மாதிரி சம்பாதிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு விடாப்படியாக அதிகாரிகள் வருவாங்க. அதுதான் வேலைக்கே வருவாங்க. அந்த மாதிரி அதிகாரிகள்லாம் நீங்கள் மாற்றிட்டீங்களா? அவங்களாம் வாங்காம தான் இன்றைக்கி இருக்காங்களா அப்படின்ற நிறைய கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது வழக்கறிஞர் நியமனத்தில் கூட பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறைய பேர்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு தான் வந்து சேர்த்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு. இப்படி தொடர்ச்சியான நிறைய குற்றச்சாட்டுகள் லஞ்சம் தொடர்பாக, கையூட்டு ஊழல் தொடர்பாகலாம் நிறைய வருது. ஸோ அது வராமல் இருக்கணும் அப்படின்னு தான் விஜய் அவர்கள் நினைக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் கூட அதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபியூச்சரில் நம்ம பார்க்கணும் எப்படி நடக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு டிவிகே கிட்ட இருக்கிறது ஒன்றே தான், நாங்கள் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க, அதிலே உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுது அப்படின்னா டிவிகே ஆட்சிக்கு வந்து எந்த பயனும் கிடையாது, அது வேஸ்ட். ஏன்னா உங்ககிட்ட எந்த மாற்றமும் கிடையாது. அதிமுக திமுக என்ன பண்ணாங்களோ அதே தான் நீங்களும் பண்ணுறீங்க. ஒரு சின்ன மாற்றம் கூட உங்ககிட்ட கிடையாது. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ஊழல் இல்லாத ஆட்சி பண்ணுவோம், அவ்வளோதான் என்கிட்ட இருக்குது அப்படி. அதுலேயே நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா டிவிகே வேஸ்ட், ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இதுக்கு வந்து சாத்தியப்படும்னு நினைக்கிறீங்களா? ஊழல் இல்லாமல் நடக்கிற ஆட்சி வந்து சாத்தியப்படும்னு நினைக்கிறீங்களா டிவிகே சொல்கிற மாதிரி? ஏன் அப்படி கேட்குறேன்னா, இப்போது டிவிக்கு ஆட்சி அமைச்சோன்னா பார்த்தீங்கன்னா எல்லா குவாரிகளையும் வந்து நாங்கள் சட்டவிரோதமாக இருக்கிறது எல்லாத்தையும் மூட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு ஒரு சில நாட்களே வந்து திருப்பி திறக்கிறதுக்கான அனுமதியும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டிவிக்கு நிர்வாகிகளாக பல இடத்துல போய் நான் இந்த மாதிரி லஞ்சம் வாங்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி காசு கேட்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. உடனே கட்சியிலேருந்து நீக்கிட்டு அந்த மாதிரி சொன்னாங்க. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கட்சி கூட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பங்கேற்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது வந்து மேற்படையான வெறும் நடவடிக்கை மட்டும்தானா, இல்லை இது வந்து நிஜமாலுமே கண்ட்ரோல் பண்ண விரும்புகிறாங்க? கண்ட்ரோல் பண்ண விரும்புகிறாங்கன்னு அப்படின்னா உங்கள் கட்சிக்கிட்ட அந்த திட்டங்கள் இருக்கணும். உண்மையாகவே உங்கள் கட்சி தொண்டர்கள் அப்படி நீங்கள் பேசி அதை பார்த்து உங்களை கவர்ந்து உங்ககிட்ட வந்திருக்கணும். ஸோ அதை நீங்கள் வந்து ஊழலற்ற ஒரு ஆட்சியை நம்ம தருவோம், நம்ம தொண்டர்கள்லாம் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 10 வருஷம் களமாடி ஊழலுக்கு எதிராக, இந்த தப்பான கவர்னன்ஸுக்கு எதிராக, இந்த சிஸ்டத்துக்கு எதிராக நீங்கள் பேசி அதை பார்த்து இளைஞர்கள் உங்ககிட்ட வந்திருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா வாய் வார்த்தை தான். அவங்க ஊழல் பண்ணுறாங்க, நாங்கள் பண்ண மாட்டோம், அவ்வளோதான். மற்றபடி எப்படி பண்ண மாட்டீங்க, என்ன ஏது, அதுக்கான செயல் திட்டம் இருக்கணும்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க பண்ணுறாங்க, நாங்கள் பண்ணல, வெறும் வார்த்தை தான். அப்படி இருக்கும்பொழுது எப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட செயல் திட்டமே இல்லைன்னு ஓப்பனாக தெரியுது. அதே போல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எம்எல்ஏ வந்து எந்த விதத்தில் வந்து ஊழல் பண்ண மாட்டார் அப்படின்றத ஒரு கேள்வி வருது. ஏன்னா வந்து நிறைய இடத்துல வந்து காசு கொடுத்துட்டு தான் டிவிக்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து சில பேர் வந்து வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் அப்படி காசு கொடுத்து இப்போ கட்சியில் சீட்டு கொடுத்ததே எப்படின்னு பார்த்தோம்னா, சில பேர் வந்து இவ்வளோ கேஷ் கொடுத்துட்டாங்க, அதனால தான் வந்து சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி டிவிகேல இருந்த முன்னாள் நிர்வாகிகள் இவங்களே வந்து சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்படி ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கட்சியில் வந்து, நான் சீட்டு வாங்குறதா இருக்கட்டும், இதுக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க போது அது ரிட்டர்ன்ஸ் எடுக்க தானே பார்ப்பாங்க. அப்படிதான் இப்போ வந்து 6 அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணுறாங்க. நிறைய அதிமுகவுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள்லாம் வந்து தாவிக நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? ஏடிஎம்கே ஆட்சியெல்லாம் இருக்கும்போது அவங்க சேவை பண்ணிகிட்டு இருந்தாங்களா? மக்களுக்காக அண்ணா சதுரை மாரி உட்காந்து உண்ணாவிரதம் இருந்துட்டு இருந்தாங்களா? ஒன்றும் கிடையாது. அவங்க சம்பாதிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதிமுக எல்லா கட்சியும் ப்ரீவியஸாக இருந்த ஆட்சிகள்லாம் நல்லா சம்பாதிச்சுட்டு தான் இருந்தாங்க. கீழே தொண்டர்கள்லாம் ஃபுல்லாகவே தொண்டர்களும் தலைமுறைக்கும் எல்லாம் சம்பாதிச்சு தான் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அங்கே சம்பாதிக்க முடியாது, இங்கே போனால் சம்பாதிக்கலாம், சரி வா இந்த பக்கம் போவோம் அப்படின்னு வந்து வராங்க. அல்லது இருக்கிறத காப்பாற்றிக்கணும், ஏதாவது ரைடு கீடு விட்டு என்ன பண்ணுற போகிறாங்க, சரி இருக்கிறத காப்பாற்றிப்போம் அப்படின்னு வராங்க. மற்றபடி என்ன ஈர்த்துச்சு டிவிகே கிட்ட? அவங்க என்ன கவர்ந்து, ஆஹா இந்த மாதிரியான ஒரு கொள்கை, ஒரு செயல் திட்டம், இந்த மாதிரியான ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர், ஒரு என்ன இப்படி ஒரு லீடர் இருக்காரு அப்படின்னு பார்த்து வியந்தா வந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே சம்பாதிக்க முடியல, 10 வருஷமா ஆட்சி இல்லை, சரி இந்த பக்கம் காற்று வீசுது போவோம், 10ஓட 11 நம்மளும் ஏதாவது கொஞ்சம் சம்பாதிக்கலாம்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவ்வளோதான். நீங்கள் அவங்கள தடுக்கலாம் முடியாது. நிறைய பாலியல் குற்றச்சாட்டு உள்ள ஆட்கள் இருக்காங்க. உள்ளே வந்த பிறகு நிறைய பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்குது ஆட்கள் மீது.
அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இங்க அடிப்படையே பிரச்சனையா இருக்கு. தாவேக்கா வந்து அடிப்படையான ஒரு மாற்றத்தை கொடுக்க வந்த கட்சி கிடையாது. அவங்க அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி அது பெரிய மாற்றம் கொடுக்க போய் புரட்சி பண்ண போகுது அதெல்லாம் ஒன்றும் அந்த சீனுக்கெல்லாம் வேலையே இல்லை. அதிமுக இருக்கிற இடத்துல இன்னைக்கு தாவேக்கா இருக்காங்க. மற்றபடி இந்த சிஸ்டம் எல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது, ஊழல்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. ஒன்றும் இங்கே மாற போகிறது கிடையாது. தள்ளி போடப்பட்டிருக்கு. ஒரு பெரிய ஊழல், பெரிய லஞ்சம் அப்படின்னு இல்லாமல் இன்னைக்கு இருக்கலாம். அது ஒரு 10 நாளைக்கு தள்ளி போடப்பட்டிருக்கு, ஒரு 6 மாதத்துக்கு தள்ளி போடப்பட்டிருக்கு, ஒரு வருஷத்துக்கு தள்ளி போடப்பட்டிருக்கு. அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர ஃபுல்லாக மாற்றியா புரட்சி பண்ணி சிங்கப்பூர் மாதிரி ஆற்றி அந்த சீனுக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை. ஆனால் அப்படி தான் பேசுகிறாங்க டிவிகேல நிறைய பேர் வந்து. இந்த ஆட்சிக்கு வந்து 2 மாதத்துலேயே வந்து பெரும்பாலும் ஊழல்கள்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா பத்திரப்பதிவுத்துறையில் தான் வந்து ஏகப்பட்ட இடத்துல லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை ஆன்லைனில் கொண்டு வந்தது போக இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறது வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அதுலேயுமே வந்து இந்த சேவை மையங்கள் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து அதிகாரிகள் சொல்லி இந்த லஞ்சம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக அதற்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதா அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அவங்க இந்த வந்து 2 மாதத்தில் ஒரு ப்ரோக்ரஸிவில் தானே போய்கிட்டு இருக்காங்க. ரிசல்ட்டு தானே சொல்லணும். அது அவங்க சொல்கிறாங்க, நம்ம சொல்கிறோம், அது ரிசல்ட்டு தான் சொல்லணும். மக்கள் தான் அதை வந்து கிரவுண்டில் நீங்கள் போய் கேட்கும்பொழுது மக்கள் வந்து ஆமாம் நான் இன்றைக்கி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனேன், இன்றைக்கி ஒரு நிலத்தை வந்து பதிவு பண்ண போனேன், ஒன்றுமே கேட்கல அவங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட இருந்து அது வரணும். சும்மா மேலே நீங்கள் வந்து நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இல்லை ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, இந்த துறையில் இல்லை, அந்த துறையில் இல்லை, நரேட்டிவ் செட் பண்ணக்கூடாது. மக்கள் வந்து அதை பேசணும். மக்கள்கிட்ட நீங்கள் நார்மலாக போய் கேட்கும்பொழுது ஆமாங்க இல்லைங்க ஒன்றுமே இல்லைங்க கரெக்டாக தாங்க இருக்குது, இன்றைக்கி கூட வந்து நான் ஸ்டேஷன் போனேன், ஸ்டேஷனில் வந்து ரொம்ப மரியாதையாக நடத்துகிறாங்க, என்ன வழக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லி நல்ல மரியாதை நடத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட இருந்து அது வரணும். மக்கள்கிட்ட இருந்து உண்மையாகவே அது வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது கரெக்டாக போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். ஆனால் நீங்கள் மேல் மட்டத்தில் ஒரு நெரேட்டிவ் மட்டும் செட் பண்ணிவிட்டு கீழே எல்லாம் அப்படியே தான் இருக்குது, எல்லாம் வாங்குறது எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் மேலே நீங்கள் நெரேட்டிவ் மட்டும் தான் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு தாங்க அது உடஞ்சிடும். ஏன்னா மக்கள் எல்லாமே வந்து இப்போ கேள்வியில் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. டாஸ்மார்க்லேயே இருக்கட்டும், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் காசு கேட்குறாங்களோ அங்கெல்லாம் வந்து மக்களே வந்து இப்போ நிர்வாகிகள் போய் கேட்கும் போதுமே இப்போ மக்கள் இங்கே கேள்வி கேட்குறாங்க. இல்லை அதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கூட ஒன்று விட்டுருக்காங்கல்ல, அங்கே நீங்கள் உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு விஜய் அவர்களோட இதை நம்பர் டிவிகே நிர்வாகம் சார்ந்த ஒரு நம்பர், இங்கே வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் யாரு சரி ஒரு நம்பர் இருக்கா? ஒரு நம்பர் தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர்? 8 கோடி பேர். 8 கோடி பேர் அடிச்சு நம்பர், அந்த நம்பருக்கு அடிச்சு ஃபோன் அடிச்சு சொல்றாங்க. அதில் ஒரு 1 கோடி பேர் சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். 1 கோடி பேர் சொல்லும்போது ஆக்ஷன் எடுத்துருவாங்க. எத்தனை பேர் சஸ்பெண்ட் பண்ணுவீங்க நீங்க? எத்தனை அதிகாரிகள் இருக்காங்க, நீங்க எத்தனை பேர் சஸ்பெண்ட் பண்ணுவீங்க? பிரச்சனை இருக்குங்க. ஒரு இப்போ சென்னைக்குள்ள வந்து ஒரு 10 சார் பதிவாளர் அலுவலகம் இருக்கு. சார் பதிவாளர் அலுவலகத்துல ஒரு 8 அலுவலகத்துல பிரச்சனை இருக்கு, அல்லது 5 அலுவலகத்துல பிரச்சனை இருக்கு. 5 அதிகாரிகள் மீது பிரச்சனை இருக்கு, சார் பதிவாளர்கள் மீது பிரச்சனை இருக்கு. ஃபோன் அடிச்சு சொல்றாங்க, சென்னை வாசிகள் பிரச்சனை இருக்குன்னு ஃபோன் அடிச்சு சொல்றாங்க. எத்தனை பேர் சஸ்பெண்ட் பண்ணுவீங்க? நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க, அந்த இடத்துக்கு எந்த அதிகாரி வருவா? வச்சிருக்கீங்களா நீங்க? ஆல்ரெடியே அதிகாரிகள் பற்றாக்குறை இருக்குல்ல, இங்க இந்த பிரச்சனையும் இருக்குது. இங்க அதிகாரிகள் பற்றாக்குறை இருக்கு, அரசு ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கு. இங்க நீங்க மட்டும் எடுத்த உடனே நான் 10 பேரை பண்றேன், நான் 20 பேரை பண்றேன், நான் வந்து 5 கலெக்டரை சஸ்பெண்ட் பண்றேன், அந்த மாதிரிலாம் நீங்க பண்ண முடியாது. ஏன்னா அதிகாரிகள் கிடையாது உங்களுக்கு. அந்த இடத்துக்கு எப்படி ஒரு 6 மாதம் ஒரு சார் பதிவாளர் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க? சென்னையில் ஒரு 10ல் ஒரு 5 சார் பதிவாளர்கள் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க 6 மாதம். யார் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆள் 2 வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்கும், ஒரு ஆள் 3 வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்கும், ஒரு வேலையும் உருப்படியாக நடக்காது. ஸோ இந்த பிரச்சனைகள் இங்கே இருக்குது. நீங்கள் எடுத்து அப்படிலாம் வந்து இது கவர்னன்ஸ் ஸ்கூலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். எடுத்த உடனே ஒரு அதிகாரி சஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த வேலையை யார் பார்ப்பா? அது ஆல்ரெடியே அவன் அந்த அதிகாரி வந்து 4-5 வேலையை இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா பற்றாக்குறை இருக்கு. நீங்க அரசு ஊழியர்கள் எடுக்க மாட்டீங்க. இன்னைக்கு அன்புமணி அறிக்கை விட்டுருக்காரு பாருங்க, காவலர் பற்றாக்குறை இருக்கு, உடனடியாக வந்து காவலர்களை வந்து ஹையர் பண்ண நீங்க அறிவிப்பு வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அன்புமணி அவர்கள் அறிக்கை விட்டுருக்காரு. ஸோ இதான் லட்சணம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்ற தகவல் இருக்கு அரசு ஊழியர்களுக்கு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க நீங்க? எடுத்த உடனேலாம் ஒரு 10 பேர் நான் சஸ்பெண்ட் பண்ணிடுறேன்ப்பா, தமிழ்நாடு முழுக்க எல்லா கிட்ட புகார் வந்துருச்சு, அதனால தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு 200-300 சார் பதிவாளர்கள் நான் சஸ்பெண்ட் பண்றேன், பண்ணி பாருங்க. அப்படியே முடங்கி நின்றோம். கவர்மெண்ட்டுக்கு எங்கிருந்து வருமானம் வருது? ஒன்று டாஸ்மார்க்கு, இன்னொன்று பத்திரப்பதிவுத்துறை. பத்திரப்பதிவுத்துறைகிட்ட இருந்து தான் அதிகமான இன்கம் வருது. டாஸ்மார்க்கு பத்திரப்பதிவுத்துறைகிட்ட வருது. பத்திரப்பதிவுத்துறையில் நீங்கள் ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு 300 சார் பதிவாளர் சஸ்பெண்ட் பண்ணுறப்பா, பண்ணி பாருங்க.
அடுத்த மாதம் அடுத்த வருஷம் நீங்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ண முடியாது, உட்காந்துரும் பட்ஜெட்டு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் நீங்கள் முதல்வன் படத்தில் பண்ணுற மாதிரி பண்ணலாம், கையிலே டைப் ரைட்டிங் வச்சுக்கிட்டு சஸ்பெண்ட் பண்ணுறா அப்படிலாம். உங்களுக்கு அந்த இன்டென்ஷன் இருக்கணும். உங்களுக்கு இன்டென்ஷன் இருந்து, உங்கள் கூட இருக்கவங்களுக்கு அந்த இன்டென்ஷன் இருந்து, உங்கள் அமைச்சரவைக்கு இன்டென்ஷன் இருந்து, உங்கள் எம்எல்ஏக்கு இருந்து, உங்களுடைய கவுன்சிலருக்கு இருந்து, உங்கள் சேர்மேனுக்கு இருந்து, ஸோ இப்படி எல்லாருக்கும் அந்த இன்டென்ஷன் இருந்தால் தான் அது நடக்கும். சும்மா மேலே உட்காந்துக்கிட்டு நான் வந்து அறிக்கை விடுவேன், நான் வந்து பேசிக்கிட்டே இருப்பேன், திமுக பண்ணாங்க நான் பண்ண மாட்டேன் பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படிலாம் வந்து பண்ண முடியாது. உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த இன்டென்ஷன் இருக்கணும். கடைக்கோடியில் இருக்கான் பாரு டிவிகே தொண்டன், அவனுக்கும் அந்த இன்டென்ஷன் இருக்கணும். நம்ம கவர்னன்ஸ்னா கிளீன் கவர்னன்ஸ் தான் அப்படின்ற நமக்கும் அதுக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்ற எண்ணம் கடைகோடியில் இருக்கான் பாரு அந்த ஆள் வரைக்கும் இருக்கணும். அப்போ இருந்தால் மட்டும்தான் இதை மாற்ற முடியும். அது இல்லை உங்களுக்கு அது நல்லாவே தெரியுது. அதனால இதை மாற்ற முடியாது, உங்களால் அது மாற்ற முடியாது. ஊழல் இல்லாத கவர்னன்ஸ், அது வந்து ஊழலே இல்லாத கவர்னன்ஸா இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு அது தெரியல. இருக்கும் தான். அது ஏதோ இங்கேயோ ஒருத்தன் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். அது வந்து எவ்வளோ நம்மளால முடிந்த அளவுக்கு குறைக்க முடியுது. அதை ஆளும் கட்சி எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணாமல் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக இது ஒரு சைக்கிள் தானே. ஏன்னா வந்து ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அரசு வேலை வேணும் அப்படின்னா அங்கேயும் வந்து நிறைய பேர் வந்து காசு கொடுத்தா தான் இந்த எக்ஸாம் எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் இது இருக்கும்போது. ஸோ இது ஒரு சைக்கிள் தானே. இங்கே எங்கே ஸ்டாப் பண்ணி எப்படி கொண்டு போகிறதுங்கிறது பெரிய விஷயம் தானே. அது இவங்க காசு கொடுக்கல அப்படின்றாங்க. நிறைய இடத்துல டிவிக்கே இந்த தடவை காசுலாம் கொடுக்கல அவங்க. ஆனால் அடுத்த தடவையும் அவங்க காசு கொடுக்காமலாம் பண்ணுவாங்களான்னு தெரியல எனக்கு. இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது, இடைத்தேர்தலை பார்ப்போம். 7 இடங்களில் வரும். எத்தனை வரப்போகுதுன்னு தெரியல. அங்கே வரும்பொழுது நம்ம பார்ப்போம் காசு கொடுக்காம தான் பண்ணுறாங்களா எலெக்ஷனை அப்படின்றத பார்ப்போம். அதே போல் வந்து ஒரு பொது தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வரும்பொழுது பார்ப்போம், நாடாளுமன்ற தேர்தல், அதன் பிறகு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 31. ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இந்த எலெக்ஷனில் 26 எலெக்ஷனில் அவங்க மோஸ்ட்லி 95% அவங்க வந்து காசுலாம் கொடுக்கல. விஜய் அப்படின்ற ஒற்றை முகத்துக்காக விழுந்த ஓட்டு தான் இது. அதனால் இப்போ ஒன்றும் அவங்களுக்கு நெருக்கடி கிடையாது. அவங்க பெருசாக செலவு பண்ணிட்டு அதை சம்பாதிக்கணும் அப்படின்ற அதிமுக உறுப்பினர்கள் நெருக்கடி இருக்கும். ஏன்னா அவங்க பயங்கரமாக செலவு பண்ணியிருப்பாங்க, அதை எடுக்கணும் அப்படின்ற நெருக்கடி இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிவிக்கு உறுப்பினர்கள் நெருக்கடி கிடையாது. நீங்கள் அவ்வளோலாம் ஒன்றும் செலவு பண்ணல. விஜய் அப்படின்ற முகத்தை வச்சு நீங்கள் ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்க. இன்றைக்கி நிறைய பேர் மினிஸ்டரும் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அந்த நெருக்கடி கிடையாது, விட்டதை பிடிக்கணும் அப்படின்ற நெருக்கடி கிடையாது. ஸோ அதனால் இவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்கு அந்த நெருக்கடி இல்லை. ஸோ வெயிட் பண்ணி ஒரு 2 வருஷம் போட்டோம், ஒரு 3ஆவது வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட அவங்க வெயிட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து மேபி இந்த ஊழல் தள்ளி போடப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அது முற்றிலுமாக டிவிக்கேவால் அதை ஒழிக்க முடியாது. பார்க்கல சார், நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.